सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। ஆறாவது அத்தியாயம் 10வது ஸ்லோகம். யோகி யுஞ்சித சததம் ஆத்மானம் ரகசி ஸ்திதः ஏகாகி யதசித்தாத்மா நிராசிர பரிக்ரஹः. இது தியான யோகம். முன்னாடி கர்ம யோகம் பார்த்தோம், அப்புறம் ஞான கர்ம சந்நியாச யோகம் பார்த்தோம், அப்புறம் கர்ம சந்நியாச யோகம் பார்த்தோம். இது ரொம்ப அழகா அற்புதமா இருக்குது. சவுண்ட் ஏக்கர். அதனால இதுல பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கை தர்ம புருஷார்த்தம் 4 சொல்லப்படுது. 4 புருஷார்த்தம் என்ன? தர்ம, அர்த்த, காம, மோக்ஷம். இது மறக்கப்படாது. ஓகே. சோ தர்ம, அர்த்த, காம, மோக்ஷம் அந்த 4 புருஷார்த்தத்துல இங்க பரம புருஷார்த்தமான மோக்ஷ புருஷார்த்தம் தான் அல்டிமேட் கோல். ஸ்கூல்ல போய் ஒருத்தன் போய் ஜாயின் பண்ணணும்னா ஸ்கூல்லயே படிச்சு இருந்துருது இல்ல, அதை முடிச்சு காலேஜ் முடிச்சுட்டு வர்றதுதான் மெயின். அது போல நம்ம வாழ்க்கை 2 தர்மா பண்ண இருக்கு, பிரவிற்த்தி தர்மா அண்ட் நிவிற்த்தி தர்மா. இந்த பிரவிற்த்தி தர்மா 2 வகையில பண்ணலாம். ஒன்னு தர்மமா வாழ்ந்து எல்லா விதமான சகல சம்பத்துக்களையும் அடையலாம், அப் டு பிரம்மலோகம் வரைக்கும். பித்ருலோகம், சொர்க்கலோகம், பிரம்மலோகம், எண்ட் ஆஃப் த லோகம், அது வரைக்கும் அடையலாம். ஆனா எல்லாமே அனித்தியம், திருப்பி ரிட்டர்ன் வரணும். அங்க புண்ணிய டிக்கெட் தீர்ந்து போச்சுன்னா புடிச்சு தள்ளிடுவாங்க தேவேந்திர. அதனால பிரவிற்த்தியில இந்த தர்மா பண்ணி நம்ம லாபத்தை அடைஞ்சா கூட அது லாபமா இல்லை. அதனால பிரவிற்த்தி தர்மாவிலேயே யோகத்தை கர்மயோகமா பண்ணிட்டோம்னா அதுல சித்த சுத்தி அடையலாம். சித்த சுத்தி அடைஞ்சு அப்புறம் நிவர்த்தி தர்மாவுக்கு வந்தா அந்த தர்மால மோட்சத்தை நம்ம அடையலாம். இது தர்மா துவயம் அப்படி சொல்ற. ஓகே. இதுல புருஷார்த்தத்துல 4 விஷயத்துல நமக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். இந்த புருஷார்த்தம் 2 விஷயமா இருக்கிறதுனால இது அடைஞ்சு ஆகணும். நம்ம வாழ்க்கை அல்டிமேட்டிவா மன நிறைவு, மன சாந்தி, மன சந்தோஷம் அடையணும். இந்த மன நிறைவு, மன சந்தோஷம், ஃபுல்னஸ் அடையறதுக்கு கொஞ்சம் ரைஸ் பண்ணு லைட்டா. அந்த சந்தோஷத்தை அடையறதுக்கு இப்ப பண்ணிடுறதுக்கும் இதுக்கு நடுவுல 1 இன்ச். அப்ப பரம சந்தோஷத்தை அடையறதுக்கு அதுக்கப்புறம் அதுக்கு அப்பால எதுவும் கிடையாது. இதுதான் ஃபைனல் கோல். அப்படி அடைய வேண்டியதை எது அடைஞ்சிருமோ அது மோட்சம். சரி, அப்ப அதை அடையறதுக்கு மைண்ட்ல தான் எல்லா விஷயமும் இருக்கிறது. இப்ப மனசுல 3 ஃபேக்கல்டிஸ் இருக்கிறது, ப்ராப்ளம்ஸ் இருக்கிறது. ப்ராடக்ட்லயே ப்ராப்ளம். அது என்ன அப்படின்னா மலம், விக்ஷேபம், அஜ்ஞானம். மலம், விக்ஷேபம், அஜ்ஞானம். ஓகே. சோ அல்டிமேட்டிவா நம்மளுடைய ஞானத்தை அடைஞ்சு மோட்சத்தை அடையும். ஞான ஏவ மோட்சம். ஓகே. அந்த ஞானத்தை இந்த மாதிரி வகுப்பு ரீதியா கேட்டா அது ஞானமாகணும். 2 + 2 4. ஒன்னும் செய்ய வேண்டாம், 4 புரிஞ்சுன்னா ஞானம். விசேஷமா ஒண்ணு இல்லை.
ஆனா கூட இந்த ஞானம் பகவத்கீதையில கிருஷ்ணா இவ்வளவு பெருசா வேதத்தினுடைய எசன்ஸ் சொல்றாரு. இது ஒன்னே போறோம் என்ன, எத்தனையோ கேட்கிறோம், அப்ப கூட ஞானம் ஞானம் ஆகல. அப்ப ஏதோ டிஃபெக்ட்ல ப்ராப்ளம்ஸ் இருக்கிறது. சோ இது கருப்பு கலர் தெரியணும். என் கண்ணுல கருப்பு கலரா தெரியலன்னா இந்த கருப்பு கலர்ல கோளாறு இல்ல, என் கண்ணுல ஏதோ கோளாறு இருக்கு, அது சரி பண்ணியாரும். அப்போ கம் டு பேக் என்ன இருக்கிறது, மைண்ட்ல மனசுல ரெண்டு விதமான டிஃபெக்ட் இருக்கு. மலம், விக்ஷேபம் இருக்கிறது. அப்ப இந்த மலம் நம்ம கிட்ட பியூரிட்டி மைண்ட் இருக்கணும், ரெடினஸ் ஃபார் மைண்ட். அந்த மனசு வர்றதுக்கு நமக்கு கர்மயோகத்தினால சித்த சுத்தி அடையணும். அதுக்கப்புறம் ரிலீஜியஸ் லைஃப் வாழறதுனால நீங்க எது நமக்கு விதிக்க கொடுக்கப்பட்டிருக்கோ மத வாழ்க்கை வாழறதுனாலையும், இப்ப நீங்க செஞ்சுட்டு இருக்க அந்த சேவா அதெல்லாம் செய்யறதுனால சித்த சுத்தி கிடைக்கிறது, லாபம் கிடைக்கிறது. சும்மா உங்களை இந்த கிராமத்துக்கு போ அந்த கிராமத்துக்கு போகலாம் சொல்லல. அதுல பின்னாடி பேக்ரவுண்ட் இருக்கு. மன தூய்மை அடையும். மன தூய்மை அடையிறதுல என்ன அர்த்தம், விருப்பு வெறுப்பு சபிஷியன்டா குறையும். ஓகே, ஒரு வில்லேஜுக்கு போயிட்டு குரூப்பா வேலை செஞ்சுட்டு வந்த பிறகு நவகிரக மாதிரி திருப்பி வரப்படாது, எனக்கு மரியாதை கொடுக்கலன்னு. அங்க போய் சேவா பண்றதே சித்த சுத்திக்கு தான் போறோம். அங்க போய் ராகத்வேஷத்தை அதிகமா பண்ணிட்டு வரக்கூடாது. எனக்கு முன்னாடி லைன்ல நிக்க வைக்கல, எனக்கு பின்னாடி லைன்ல நிக்க வைக்கல, அதெல்லாம் பிரச்சனை வந்துடக்கூடாது. எங்க நிக்க வைக்கிறாங்களோ அங்க மாதிரி இருக்கணும். அதுக்கு பேரு சித்த சுத்தி. கர்மயோகம் திரும்ப திரும்ப ஏன் சுவாமிஜி சொல்றாரு, கர்மயோகம் பண்ண பண்ணதான் சித்த சுத்தியே லாயக்காகும். யோகியதை ஃபர்ஸ்ட் வரணும். அதுக்காக அப்படி யோகியதை அடைஞ்சு அதுக்கப்புறம் மனசு ஒண்ணு சஞ்சலமா இருக்கு பாருங்க. எத்தனை வருஷமா அந்த மனசை பழக்கப்படுத்திருக்கோம், பல கோடி ஜன்மம் யூஸ் பண்ணிருக்கோம். அந்த யூஸ் பண்ணின மைண்ட் ஹெவியா இருக்கிறது, எக்கச்சக்கமான லோடு சேர்த்திருக்கோம். அந்த லோடு சேர்த்திருக்க மனச பாத்தீங்கன்னா தியானம் பண்ணும் போதுதான் தெரியும். முன்னாடி இப்படி இப்படி பேசிட்டு இருந்தாலும் கூட பரவாயில்ல, தியானத்துக்குன்னு உட்கார்ந்தா தோல்வினா என்னன்னு அப்பதான் தெரியும் உங்களுக்கு. வாழ்க்கையினுடைய தோல்வினா என்னன்னு தியானம் செஞ்சவங்களுக்கு தான் தெரியும். அது வரைக்கும் தோல்வினா என்னன்னு தெரியாது. அதனால தியானம் செய்யறது அவ்வளவு சுலபம் இல்லை. ஆனா தியானம் பண்ணாம மனசை அமைதிப்படுத்தாம எத்தனை தடவை ஞானம் கேட்டாலும் அது ஞானமாகாது, அது ஆபாச ஞானமாகும். கேட்கிற மாதிரி இருக்கும், ஆனா உள்ளர போகவே போகாது. அப்ப கம்பல்சரியா சாதகர்கள் ரெண்டு விஷயம் செய்ய வேண்டியிருக்கிறது. ஒண்ணு கர்மயோகம் பண்ண வேண்டியிருக்கிறது, ரெண்டு தியான யோகம் பண்ண வேண்டியிருக்கிறது. இது ரெண்டு பண்ணாம எஸ்கேப் பண்ணிட்டு மோட்சத்தை அடைஞ்சுட முடியாது. ஓகே, இது மூணு விஷயமும் இம்பார்ட்டன்ட். சோ அப்போ கர்மயோகமும் முக்கியம், தியான யோகமும் முக்கியம், அண்ட் ஞான யோகமும் முக்கியம். மூணுமே ஒன்னோட ஒண்ணு கம்பைன்ட் இருக்கிறது. அதனால இங்க தியான யோகா 6வது அத்தியாயத்துல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணா 1 to 6 வரைக்கும் முகவரையா சொல்றாரு. முகவரையா சொல்றது என்னன்னா, நீங்க அந்த தியான யோகத்துக்கு வேண்டிய யோகியதை, இந்த தியானம் பண்றதுக்கு ஒரு யோகியதை வேண்டிருக்க, குவாலிபிகேஷன் வேணும். அந்த குவாலிபிகேஷன் கர்மயோகம் பண்ணணும். கர்மயோகம் சபிஷியன்டா பண்ணாதவங்க, அதாவது விருப்பு வெறுப்பை குறைச்சிக்காதவங்க, ரஜஸ்ல உச்ச சாயில இருக்கிறவங்க நெவர் உட்கார முடியாது. போன வாரம் சொன்ன நானு, அந்த தாவா அந்த சப்பாத்தி கல்லுல உட்கார்ந்தா எப்படி இருக்குமோ வேணா ஒரு தடவை உட்கார்ந்து பாருங்க, அப்ப தெரியும் அதனுடைய பவர் என்னன்னு தெரியும். இல்ல இப்படி தொட்டாது பார்க்கலாம். சாதாரண விஷயம் இல்ல. சுவாமி விவேகானந்தா அந்த பெரிய கல்லுல ஏறி உட்கார பார்த்துட்டாரு. எனக்கு போய் இந்த சபலமான எண்ணங்கள் வரலாமா அப்படி சொல்லிட்டு நல்ல கால சிஷ்யர்கள் எடுத்துட்டாங்க. சோ இல்லாட்டி பொசிங் போலாம். அதனால யோகத்திருந்து விடு, அல்லால் இந்த ஊனை சிதைத்து விடு அப்படின்னா பாரதி அப்படி பண்ணினார். பாரதிய இவர் விவேகானந்தா அந்த மாதிரி. சோ இந்த உட்கார்றது இருக்க அவ்வளவு சுலபமான விஷயம் இல்லை. தியானத்துல உட்கார்றது அவ்வளவு சுலபம். ஏன்னா அதுக்கு முன்னாடி மனசை பக்குவப்படுத்த வேண்டியிருக்கிறது. அது ரஜஸ் குணமா இருக்கிறது. அந்த ரஜஸ நம்ம சத்துவத்துக்கு மாத்துறதுக்கு பெஸ்ட் எக்ஸசைஸ்
பெஸ்ட் எக்ஸசைஸ் கர்மயோக சேவா. சேவா சேவா பண்றதுடைய நோக்கம் புரியுது இல்லைங்களா? இப்போ அந்த சேவா பண்றது சத்துவ நிலைக்கு கொண்டு வரணும். சத்துவ நிலைக்கு வந்துட்டாலே மனசு சந்தோஷம், வெரி ஹாப்பியா இருக்கும். அதனால அதுக்கு முகவுரையா 1-6 வரைக்கும் சொன்னார். அந்த 1-6 வரைக்கும் ஒரு சொல்ற ஸ்லோகத்துல அவர் என்ன சொன்னாரு, யாரு சன்னியாசி அப்படின்னா, இந்த கர்மத்தை செய்யும் போது அந்த கர்ம பலத்தை யார் எதிர்பார்க்காம செய்யறானோ அவன் தான் சன்னியாசி அப்படி சொல்றாரு. கர்ம பலம் அனாசிரித காரியம் கர்ம கரோதி, அவனே சன்னியாசி, சக சன்னியாசி. அதனால கர்ம நான் செஞ்சதனுடைய டிகிரி பார்த்துட்டே இருக்க கூடாது. நமக்கு என்ன வேலை வந்து வாச்சிருக்கோ அதை விருப்பு வெறுப்பு இல்லாம ஈஸ்வர காரியமா செய்யணும், அவ்வளவுதான். அவனே யோகி, அவனே சன்னியாசி அப்படின்றாரு. அவன் எப்படிப்பட்டவன் 2 டைப்ல சொல்றாரு. ஆருருக்ஷு யோகாரூடன். ஆருருக்ஷுனா தியான யோகத்துல செய்யணும்னு விருப்பப்படுறவன். யோகாரூடன் யாருன்னா தியான யோகத்தில் விருப்பப்பட்டு அமர்ந்தவன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆருருக்ஷுனா அவன் கர்மயோ தியான யோகம் பண்ணணும்னு ஆசைப்படுறதுனால கர்மயோகம் செய்யறதுக்கு வந்தவன். யோகாருடன் வந்து கர்மயோகம் செய்து முடித்தவன், சித்த சுத்தி அடைந்தவன். அவன் ஏறி குதிரையில உட்கார்ந்தான், இன்னும் போல. குதிரையில உட்கார்ந்த பிறகு அதுக்கப்புறம் நடக்கும்போது தெரியும் அது அங்கமெல்லாம் வலிக்கும். அதனால ஆருருக்ஷு யோகாருடன் 2 பேரும் சாதகனுடைய ஒரு ஹைட். அப்படி அவன் எப்படிப்பட்டவனா இருக்கணும்? அடுத்த ஸ்லோகத்தை சொல்றார், சர்வ சங்கல்ப சந்நியாசி, எல்லா சங்கல்பத்திலும் துறந்தவனாக இருக்க வேண்டும், அவனே யோகாரூடன். அந்த யோகாரூடன் அங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு, அதுக்கு அர்த்தத்தை இங்க சொல்றாரு. யாரு யோகாரூடன்? சர்வ சங்கல்ப சந்நியாசி, அவன் எல்லா விதத்திலையும் விட்டவன், சங்கல்பங்களை துறந்தவன். இப்படி ஆகணும் அப்படி ஆகணும் எதிர்பார்ப்பு எக்ஸ்பெக்டேஷன் இல்லை, எக்ஸ்பெக்டேஷனே இல்லை, எதிர்பார்ப்பே இல்லை. இப்படி ஆகணும் அப்படி ஆகணும் எல்லாம் எல்லாத்தையும் துறந்தவன், அப்படிப்பட்டவன் யோகாரூடன். சரி, அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சொன்னார் இந்த ஸ்லோகத்துல. கீதையில சில முக்கியமான ஸ்லோகத்துல அடுத்த ஸ்லோகம் ஒரு முக்கியமான ஸ்லோகம். அதன உத்தரேதாத்மானாம் ந ஆத்மானாமே ஆத்மைவ ஹ்யாத்மனஹ பந்துஹு ஆத்மைவ ரிபுராத்மஹ. ஏ அர்ஜுனா, 5வது ஸ்லோகம் 2-5 சொல்றாரு, உனக்கு நீயே நண்பன், உனக்கு நீயே பகைவன். ஃப்ரெண்டு எனிமிலாம் வெளியில யாரும் இல்ல, நம்ம சொந்தக்காரங்க தான் எனிமி. நம்ம சொந்த இல்ல, நிறைய பேர் வெளியில ஃப்ரெண்டு எனிமிலாம் சொல்லிருக்கோம், அவங்க யாருமே கிடையாது. சும்மா எதிரி, நண்பன் எதிரி மாதிரி இருக்கும். உண்மையிலே யாருன்னா, இப்ப நம்ம வகுப்புக்கு வரத்துக்கு ஆரம்பத்துல சில பேர் வீட்டுல இருக்கவங்க கஷ்டப்படுத்தலாம். அதை தாண்டி வந்துட்டோம்னா அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் நீங்க வைராக்கியத்தோட இருந்துட்டீங்கன்னு வச்சுங்க, வகுப்புக்கு போறது யாரும் தடுக்க முடியாது. அதுக்கப்புறம் பெரிய எதிரி யாருன்னா நான் தான். சோம்பேறியா இருக்கும். இது வரைக்கும் அந்த சோம்பேறித்தனம் வேற ஒருத்தர் தடுக்கிறதுனால தெரியாம இருந்தது. அவங்க மேல பழி போடலாம், அவங்க கெஸ்ட் வந்துட்டாங்க, இவங்க வந்துட்டாங்க, அவங்க வந்துட்டாங்க, ஏதாவது மத்தவங்க மேல சொல்லி எஸ்கேப் ஆயிடலாம். அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் நீ கீதா கிளாஸ்க்கு போறீங்களா போங்க அப்படி சொன்ன பிறகுதான் என்ன இவங்க இப்படி சொல்லிட்டாங்க, நமக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா, அப்படி உண்மையான சத்துரு யாருன்னா நமக்கு நாமே, உண்மையான ஃப்ரெண்டு யாருன்னா நீ தான். அதனால அடுத்ததுல இதுல அறிமுகப்படுத்தி 7 சொல்றாரு. 6 அவன் தன்னைத்தானே ஜீவாத்மாவுக்கு உதவி செய்யறவன் யாரோ அவன் நண்பன், தனக்குத்தானே தீமை செய்து கொள்பவன் அவன் சத்ரு, எனிமி. ஓகே, வகுப்புக்கு ரெகுலரா வந்து ப்ராப்பரா உட்கார்ந்து அத கவனமா கேட்டவன் தனக்குத்தானே நண்பன். வகுப்புக்கு வராம அந்த பக்கம் ரங்கநாத் ஸ்ட்ரீட் ஓரத்தில் நின்று போத்தீச வெறிக்க பாக்குறவன் தனக்குத்தானே சத்ரு, எனிமி. புரியுது? இப்போ விளக்கமா புரிஞ்சு போச்சு. அதனால இந்த முகவுரையில இந்த மாதிரி குறிப்பிட்டு சொல்றார், உனக்கு நீயே நண்பனாயி ஃப்ரெண்ட் ஆகி அந்த மாதிரி ஃப்ரெண்ட் ஆகி இருக்கிற மனசுல கொண்டு வந்து வகுப்புல உட்கார்ந்து அடுத்த சாதகம் என்னன்றதை கேட்டுக்கோங்க. அது தியானம் பண்ணி
மன சஞ்சலமா இருக்க, அந்த சஞ்சலமா இருக்கிற மனசை அமைதிப்படுத்த வேண்டியது தியானம். அந்த தியானம் பண்றதுக்கு பிரிப்பரேஷன் பண்ணணும். இப்ப இந்த சாப்பிடுறது இருக்க 10 நிமிஷம் சமாச்சாரம், சில பேருக்கு 2 நிமிஷம் கடக்குன்னு படுவு வாயில போட்டுவான், இந்த நெருப்பு கோழி மாதிரி. ஆனா அது பிரிப்பரேஷன் இருக்க, எவ்வளவு பெரிய பிரிப்பரேஷன். அது கடையில போய் வாங்கிட்டு சமைச்சு ஒரு பெரிய பிரிப்பரேஷன் அது. அதுவும் வெண்டைக்காய் வாங்கிட்டு வரது ஒரு பிரிப்பரேஷன் இருக்கு. சும்மா வெண்டைக்காய் வாங்கிட முடியுமா? அவனுக்கு தெரியாம அந்த வெண்டைக்காயை தொட்டு அந்த நுனியை உடைச்சி இதெல்லாம் இருக்கிறது. அது முத்தினதா முத்தலையான்றது தெரியணும். கடைக்கார கத்திட்டு இருப்பா, தொடாதே தொடாதம்மா, கைப்பட்டு கண்ணி போயிடுச்சு அதுக்கு. அதனால அதுக்கு நடுவில் நாம முத்தினது வாங்கிட்டு வர முடியும்? அதெல்லாம் பக்குவப்படுத்தி, அதுல இருந்து பக்குவப்படுத்தி எடுத்துட்டு வர வேண்டியிருக்கேன். இதெல்லாம் செய்ய வேண்டியிருக்கிறது. இவ்வளோ ப்ரிப்பரேஷன் பண்ணி சாப்பிடுறது எத்தனை நிமிஷம்? 5-10 நிமிஷம் பினிஷ்ட். ஸோ ப்ரிப்பரேஷன் லாங் டைம். அதனால எடுத்தோடனே ஒரு அம்மா வந்தாங்க என்கிட்ட, சார் நான் ஒரு மெடிடேஷன் கிளாஸ்க்கு போனேன், அங்க என்ன பண்ணாரு மாஸ்டரு, 1/2 மணி நேரம் கண்ணை மூடணும், யார திறக்கப்படாது அப்படி சொன்னாரு. அப்படி சொன்னாரு. நானும் கண்ணை மூடிட்டே இருந்தேன், எல்லாரும் கண்ணை மூடிட்டு இருந்தோம். திடீர்னு கண்ணை திறந்த பார்த்தா மாஸ்டர் காணும். அவரால் 1/2 மணி நேரம் உட்கார முடியல. அதுக்கு மேல என்னென்ன காரியம்லாம் பண்ண முடியுமோ எவ்வளவு காரியம். நிறைய பேருக்கு 1/2 மணி நேரம் கண்ண மூடி உட்கார்ந்தா என்னமோ கிரிமினல் வேஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும் டைம். அதெல்லாம் ஒண்ணு இல்ல, உட்கார முடியல இவரால, அதுதான் காரணம். புரியுதுங்களா? அதனால இது பிரிப்பரேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிரிப்பரேஷன் 2 டைப் ஆஃப் பிரிப்பரேஷன். ஒன்னு பகிரங்க சாதனா, மற்றொன்று அந்தரங்க சாதனா. பகிரங்க சாதனா, அந்தரங்க சாதனா. பகிரங்க சாதனா என்ன, அந்தரங்க சாதனா என்னன்னா, தியானத்துக்கு முன்னாடி நம்ம வாழ்ந்த வாழ்க்கை இருக்க, அது பகிரங்க சாதனா. வாழ்நாள் முழுவதும் எல்லாம் ஒரு நாள் முழுக்க நீங்க இருந்தனுடைய நிலைமையில பொறுத்து உட்கார முடியுமா உட்கார முடியாதான்னு தெரியும். அப்ப 23 மணி நேரம் நீங்க உங்களுடைய ப்ரிப்பரேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை ப்ரிப்பேர் பண்றது பகிரங்க சாதனா. தியான காலத்துல உட்கார்றது இருக்க, அதுக்கு சில ப்ரிப்பரேஷன் இருக்கு, அது செய்யறது அந்தரங்க சாதனா. இவர் நம்ம போன வகுப்புல பகிரங்க சாதனா பத்தி பார்த்தோம். பகிரங்க சாதனால என்ன பண்ணோம்? 16-17 இந்த அத்தியாயத்தை நம்ம முன்ன பின்ன பெரட்ட போறோம். ஏன்னா அங்க கான்வர்சேஷன்ல கடகடன்னு அப்படியே கேட்ட கேள்விக்கு பதில் வந்துட்டே இருந்தது. இப்ப நாம என்ன பண்றோம்? ஒரு அரேஞ்ச் பண்றோம். ஏற்கனவே இருக்கிற விஷயத்தினால நமக்கு சௌரியத்துக்கு அதை ஒரு ஆச்சாரியர்கள் என்ன பண்றாங்க, இதுக்கு முன்னாடி உள்ள கமெண்டர்ஸ் எல்லாம் ஒரு வகைப்படுத்தி வச்சிருக்காங்க. அதனால உங்களுக்கு முன்ன பின்ன அரேஞ்ச் பண்ணி நான் கொடுக்குறேன். இப்போ 16-17 பகிரங்க சாதனையை விளக்குறேன். ஓகே, இல்லைன்னா இது நோட்ஸ் கிடையாது, கோனார் நோட்ஸ் கிடையாது. எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இந்த மாதிரி அர்ஜுனா இத சொல்றதெல்லாம் கேட்டுக்கோ, 1 2 3 கொஸ்டின் நம்பர் 3 4 5 அப்படி கிடையாது. அது நேச்சுரலா அந்த சுபாவமா வந்தது. அங்க அவன் கேள்வி கேட்டா அதனால வந்தது. அது அதனால சுபாவமா வந்தது. இது இடைச்செருகள் இல்ல. இத ஒரு காலேஜ்ல ஒரு HOD, ஒரு சமஸ்கிருத ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஒரு புக் போட்டிருக்கோம் அம்மா, இந்த கீதா இடைச்செருகள் வந்திருக்கு வைஷ்ணவ காலேஜ்ல. என்ன அக்கிரமம்! ஒரு ஆச்சாரியர்கள் கேட்கலாம், சம்பிரதாயமா உள்ளவங்கிட்ட கேட்கலாம், இல்ல இதுக்கு முன்னாடி எவ்வளவு புக்கு எல்லாம் இருக்கிறது அதெல்லாம் கேட்கலாம். கீதையே இடைச்செருகள் சொன்னா நீ எப்படிப்பட்ட ஆளு? அப்ப அதுல படிக்கிற கேர்ள்ஸ் எல்லாம் என்ன ஆகும்? யங் மைண்ட் என்ன ஆகும்? நம்ம மேல நமக்கு நம்பிக்கையே வராது, ஃபெய்த்தே வராது. அப்படி கிடையாது. இது முழுக்க முழுக்க சொல்லப்பட்டது பகவானுடைய திருவாயினால வந்தது. இது நாராயண சாட்சாத் நாராயண அவதாரம் கிருஷ்ணா, அப்படி அவனால சொல்லப்பட்டது. அதனால நோ டவுட் அப்படின்றது வியாசர் சொல்றாரு. இது சொன்ன ஆளு சாதாரண ஆள் இல்ல, வேதங்களை தொகுத்தவன் வியாசன். அந்த அம்மா எழுதியிருக்கிறது. வியாசனுக்கே வியாசர் என்ன பண்ணிருக்காரா, அவர் அங்கங்க சொன்னதெல்லாம் கலெக்ட் பண்ணி மத்தவங்க சொன்னதெல்லாம் எழுதியிருக்கிறாரு. அவரு சொந்தமா ஒண்ணும் செய்யல, அவருக்கு அவ்வளவு நாலேஜ் கிடையாது. அந்த அம்மா என்னைக்கா பார்க்கணும்னு பாக்குறேன். விசால புத்தேகே வியாசனுக்கு நிகர் யாரும் கிடையாது. இந்த ஃபீல்டுல நிறைய பேர் கமெண்டர்ஸ் டிஃபரெண்ட் ஒப்பீனியன் இருக்கு. ஆனா கூட எல்லாரும் மதிக்கக்கூடியவர் வியாச பகவான்.
எல்லாரும் பலவிதமான மத சம்பிரதாயங்கள் இருக்கிறது நமக்குள்ள. ஆனா கூட எல்லாரும் ரெஸ்பெக்ட் கொடுக்குறது வேதவியாசர். வேதவியாசர். அதனால அப்படி சொல்றது ராங். அது சரி, போட்டோம், ஒழிஞ்சு போட்டோம். இப்ப நம்ம சப்ஜெக்ட் வருவோம். இந்த 16-17 அவர் என்ன சொல்றாரு, பகிரங்க சாதனையா சில விஷயம் சொல்றாரு. அதுல முக்கியமான விஷயம் என்ன சொல்றாருன்னா, அதுல முக்கியமா என்ன, தியானத்துக்கு ரொம்ப சாப்பிடப்படாது. ஃபுல்லா அடைச்சி சாப்பிட்டோம்னா, இங்க மத்திய பிரதேஷ் ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா உத்தரப்பிரதேஷ் வந்து கண்ண மூடிடும். ஓகே, அதனால இங்க கொஞ்சம் காலியா இருந்தா தான் அங்க கொஞ்சம் கண்ணு திறக்கும். இதுக்கு கனெக்ஷன் இருக்கு. அந்த மேல இங்க ஒருத்தர் இங்க உட்கார்ந்து இதெல்லாம் இருக்குல்ல, ஒரு விளையாட்டுல சீசா, அந்த மாதிரி தான் இது. இங்க அமுத்துனா அது மேல வரும், இங்க விட்டா அது கீழே போகும். அப்படி இத போட்டு அமுத்துனீங்கன்னா அது வந்து கண்ணை மூடிடும். இது கொஞ்சம் திறந்தீங்கன்னா அங்க கண்ணு திறக்கும். அந்த மாதிரி ஃபுல்லா சாப்பிடக்கூடாதுன்றார். அதனால அத்தியஸ்னதகா சூ ந அஸ்தி, அப்படி பண்ணக்கூடாது. சரி, நான் சாப்பிடாமே இருக்கனே, அப்படி இருந்தா அவனுக்கும் யோகம் வராது, தியானம் வராது. சாப்பிடாம எப்ப பார்த்தாலும் பட்டினியா இருந்தா அவனுக்கு பசி பத்தி, இந்த உபவாசத்தை அப்பதான் வாசனை வரும் பாருங்க. பசி பத்தி, சாப்பாடு பத்தியே எனக்கு ஞாபகம் இருக்கும். மற்ற நாள் நார்மல் டயத்துல இருக்கவே இருக்காது. அதனால அவனும் லாய்க்கு கிடையாதுன்றார். சரி, எப்ப பார்த்தாலும் அசம்பஞ்சு மாதிரி தூங்கிறவனுக்கு யோகம் வராது, தியானம் வராது. சரி, தூங்காம இருக்கிறவனுக்கும் தியானம் வராதுன்றார். இது ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்துல. 17 என்ன சொன்னாரு, அவரு கொஞ்சம் மாடரேட்டா பண்ணு. எப்ப பார்த்தாலும் சேஷ்ட பண்ணிட்டே இருக்கவனுக்கு, ஆக்ஷன் இருந்துட்டே இருக்கவனுக்கு, இந்த சுத்தியில் பிடிச்ச கை சும்மா இருக்காதுன்னு சொல்லுவாங்க. எப்படியா பண்ண, இப்படி கண்ணை மூடினா கூட ஒரு 5 நிமிஷம், நீங்க 10 நிமிஷம் நீங்க என்ன பண்ணணும், வீடியோ நாங்க வச்சுட்டு தியானம் உட்காருங்க. 20 நிமிஷம் அந்த வீடியோ காட்சி பாருங்க. திருப்பி 20 நிமிஷம் ஆடாம அசையாம இருக்க முடியாதான்னு பாருங்க. அப்பதான் தெரியும் நம்ம லட்சணம். புரியுதா? ஏன்னா அந்த வண்டி ஆடிண்டே இருக்கும். அந்த உள்ள இன்ஜின் ஆன் பண்ணிட்டு விட்டுட்டீங்கன்னா வண்டி தர ஆடிண்டே இருக்கும். புரியுதோ? ஏன் ஆடுறதுன்னா உள்ளுக்குள்ள இன்ஜின் ஆடிண்டே இருக்கு, அதனால பாடி வந்து ஆடிண்டே இருக்கிறது. புரியுதோ? உள்ளர மைண்ட் ஆடிண்டே இருக்கிறது, அதனால பாடி ஷேக் ஆடிண்டே இருக்கிறது. அதனால என்ன செய்ய முடியும், இன்ஜினை சரி பண்றதுக்கு முன்னாடி பாடியை முதல்ல சரி பண்ணு. எவ்வளவுக்கு எவ்வளவு பாடிய குவைட் ஆக்குறோமோ அவ்வளவு தூரத்துக்கு மனசு குவைட் ஆகும். ரகசியம். புரியுதுங்களா? ஏன்னா பாடி கஷ்டப்பட்டு இப்படியே வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சம் சௌரியம், மனசை விட சௌரியம். இப்படியே வச்சிருக்கீங்கன்னா அந்த மனசு ஆகும் கொஞ்சம் ரிலேட்டிவ். இதுக்கும் அதுக்கும் ரிலேட்டிவ் இருக்கு, சம்பந்தம் இருக்கு. அதனால ரொம்ப அழகா இருக்கிறது. அதனால சேஷ்டையெல்லாம் குறைச்சிக்கோ, ஆகாரத்தை எல்லாம் சரி பண்ணிக்கோ. யுத்த ஆகார, அப்புறம் யுக்த சொப்பன அவபேதாசிய, அளவோடு உறங்கி அளவோடு விழித்து அளவோடு சாப்பிட்டு அளவோடு காரியம் பண்ணினா அவனுக்கு தியானம் சரிப்பட்டு வரும். அப்ப டே முழுக்க நீங்க ஒழுங்கா கரெக்டா வச்சுக்கணும். நம்பர் 1. நம்பர் 2, கர்மயோகம் பண்ணி சரியா வச்சுக்கணும். கர்மயோகமும் பகிரங்க சாதனை. நம்பர் 3, நம்மளுடைய ரிலீஜியஸ் லைஃப்ல என்னெல்லாம் இருக்கிறதோ கொஞ்சமாவது பாராயணம் பண்றது, ஸ்தோத்திரம் படிக்கிறது, இதெல்லாம் கொஞ்சமாவது இருக்கணும். விஷ்ணு சகஸ்ரநாமாவது பிறந்ததுக்கு இங்க இருந்ததுக்கு விஷ்ணு சகஸ்ரநாமம் பேரையாவது தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒரு 10 ஸ்லோகமாவது தெரிஞ்சு வச்சுக்கணும் இல்லையா? எனக்கு ஒண்ணும் தெரியாது, அதுல பெருமை வேற. அதனால ஏதாவது ஒண்ணு தெரிஞ்சு வச்சுட்டு சொன்னீங்கன்னா தெரியும். அதெல்லாம் பண்ணணும். இப்ப வந்து இந்த அடிப்பிரதர்ஷன் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? இந்த அடிப்பிரதர்ஷன் இருக்க, யாருக்கெல்லாம் ரஜஸ் ஜாஸ்தியா இருக்கிறதோ அவங்க 3 தடவை கோயிலை சுத்திட்டு வாங்க, ஒரு அடியா வைக்கணும். அப்ப வச்சு பார்த்தா தான் தெரியும் நம்மளுடைய சத்துவ குணமும் ரஜஸ் குணமும் என்ன இருக்குன்னு தெரியும். 3 தடவை வரணும், கோயிலை சுத்தி வரணும். அடிப்பிரதர்ஷன் அப்படி ட்ரை பண்ணி பாருங்க. யாராவது ட்ரை பண்ணிருந்தீங்கன்னா, யாரு ட்ரை பண்ணிருக்கீங்க? ஒருத்தரும் இல்ல. ஓகே, ஒரு 3 பேர் கை தூக்கிருக்காங்க, சந்தோஷம். அது புதுசா இருக்கவங்களுக்கு மிகப்பெரிய டார்ச்சர். அது உலகத்துல பெரிய டார்ச்சர். சரி, இன்னைக்கு ஒரு சுத்து முடிச்சிடுவோம்பா அப்படின்னு முடிச்சிடுவோம். அது வரத்துக்குள்ள ஒரு 10 ஸ்டெப் பண்ணுவோன்னே இதை கொஞ்சம் தள்ளி வச்சுடுவோம்.
பொறுமை தாங்காது, பொறுமை இருக்காது. அப்ப அந்த அடிப்படை இதெல்லாம் பகிரங்க சாதனை. இதெல்லாம் பண்ணிக்கிண்டு மனசை பக்குவப்படுத்தணும். அந்த மனசை பக்குவப்படுத்துறதுக்கு முன்னாடி நம்முடைய உடம்புல இருக்க சேஷ்டையெல்லாம் சரி பண்ணணும். அப்படி சொல்ற மனசுக்கு இன்னும் போல, மனசுக்கு போறதுக்கு முன்னாடி உடம்புடைய சேஷ்டையெல்லாம் பண்ணணும். இது பகிரங்க சாதனையில இதெல்லாம் நம்ம செய்து முடிக்கணும் சொல்லி நம்ம போன வகுப்புல பார்த்தோம். அதுக்கப்புறம் அந்தரங்க சாதனை என்ன? அந்தரங்க சாதனையில இப்ப 10ல இருந்து 14 ஸ்லோகம் வரைக்கும் சொல்றாரு. இங்க பகவான் 10ல இருந்து 14 வரைக்கும் அந்தரங்க சாதனை எப்படி வச்சுக்கணும், என்ன வச்சுக்கணும் அப்படிலாம் சொல்றாரு. எப்படி பார்ப்போம். 10 படிச்சோம் நம்ம. யோகி யுஞ்சீத சததம். யோகி யுஞ்சீத சததம்னா யத் சித்தாத்மா. யத் சித்தாத்மானா எதா சித்தாத்மானா யார் ஒருத்தர் புலன்களை அடக்கி ஒடுக்கி பர்ஃபெக்டா பார்க்க வேண்டியதை பார்த்து எதெல்லாம் இருக்கணுமோ அந்த மாதிரி வச்சுக்கணும். நிராசி. நிராசின்னா என்ன? எது மேலேயும் ஆசைப்படாம இருக்கணும். இது அந்தரங்க சாதனை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்ப உதாரணத்துக்கு நீங்க இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. மெடிடேஷன் பண்ணணும் யாராவது, நான் சொல்றதெல்லாம் ஒரு வாரமா ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு வாரம்னா ஒரு நாள் இல்ல, ஒரு வாரம் முழுக்க ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் முடிஞ்சுன்னா கண்டினியூ பண்ணுவோம். இல்லைன்னா தோல்வின்றத எழுதிக்குங்க அகராதில. தோல்வி, தியானத்தில் தோல்வி அடைந்தேன். மீண்டும் எழுந்துக்கணும். மீண்டும் தோல்வி வரும். எத்தனை தடவை தோல்வி வரும்? ஒரு அமெரிக்கா பிரசிடென்ட் ஆகிறதுக்கு 40 வருஷம் தோத்தார் ஒருத்தர். 40 வருஷம். யாரு? ஆபிரகாம் லிங்கன். 40 வருஷம் தோத்தாரு. நமக்கு ஒரு 4 தடவை தோத்துட்டோம்னு வச்சுங்க, தியானம் வரலன்னு, இதெல்லாம் நமக்கு வராது போல இருக்கு. தாடி பெருசா இருக்கவங்களுக்கு தான் வரும் போல இருக்கு. இந்த காட்டுல இருக்கவங்க ஆசிரம வாசிகள் அவங்களுக்கு தான் வரும் போல இருக்கு. நமக்கெல்லாம் இது வராது போல இருக்கு. நோ நோ நோ, அவங்களுக்கும் வராது. ஞாபகம் வச்சுக்கோங்க. யார் அபியாசம் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் வரும். பிராக்டிஸ் பண்ணணும், கண்டினியூஸா பண்ணணும். அதனால தொடர்ந்து பண்ணணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நிராசினா அப்படி தியானத்துல உட்காரும் போது நீங்க ஒரு சிம்பிள் விஷயம் ட்ரை பண்ணி பாருங்க. புது ட்ரெஸ் போட்டோம்னு வச்சுங்க, புது ட்ரெஸ் போட்டு அப்படி தியானம் பண்ணோம்னா இந்த கலர் எப்படி இருக்கு, இந்த மேட்சிங் எப்படி இருக்கு, நம்மளை பார்த்து எப்படி பிரைஸ் பண்ணுவான் எல்லாரும், எல்லாம் வரும். இல்ல வைர நெக்லஸ் போட்டு நகை நீங்க மெடிடேஷன் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, புது நகை இப்பதான் தங்க மாளிகைல இருந்து எடுத்துட்டு போட்டுட்டீங்கன்னு வச்சுங்க, என்ன ஆகும் மெடிடேஷன்ல? நல்லா வரும் மெடிடேஷன். அந்த நகையை பத்தின கான்சென்ட்ரேஷன் நல்லா டெவலப் ஆகும். அதனால நிராசி, அதாவது தியான காலத்திலேயாவது எல்லாம் எப்பவும் இல்லைன்னா கூட குறைஞ்ச பட்சம் தியான காலத்திலாவது எல்லாத்தையும் பற்றற்று சன்னியாசி மாதிரி துறவி மாதிரி எல்லாம் ஆனந்தமா இரு. நிராசி அப்படி சொல்றாரு. அதனால அபரிக்கிரகா. அபரிக்கிரகனா எந்த பொருளையும் சேர்த்து பண்ணாதே. இந்த ராமகிருஷ்ணா மட்டுக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, மயிலாப்பூருக்கு போயிட்டு பாருங்க, சும்மா போயிட்டு வரங்க. இவ்வளவு பெரிய இடம் கட்டி விட்டுருக்காங்க. குழந்தைங்களா கூட்டிட்டு போகணும். அதுவும் குழந்தை, சின்ன குழந்தைன்னா ஓடி ஆடி விளையாடுற குழந்தை இருக்குல்ல, அந்த மாதிரி இருந்துங்கன்னா அவங்க ராமகிருஷ்ணா மட்டுக்கு மாசத்துக்கு ஒரு தடவையாவது கூட்டிட்டு போகணும். ஏன்? நம்ம வீடு இங்க ஓடினா அங்க போய் இடிக்கும் குழந்தைங்களுக்கு. ஓடியே விளையாட முடியாது, கிரவுண்டும் கிடையாது, ரோட்ல நடக்க முடியாது. புரியுதா? அப்படிப்பட்ட இதுல பீச்சுக்கோ இல்ல ராமகிருஷ்ணா மட்டுக்கோ இல்ல இங்க காளி கோயிலுக்கோ எங்கேயோ போய் குழந்தைங்க நல்லா விளையாடணும். அப்பதான் சுதந்திரமா இருக்கும், மனசு விசாலமாகும். புரியுதா? அங்க ராமகிருஷ்ணா மட்டில சொல்ல வந்த விஷயம்னா, எல்லாம் வெளியூருக்காரங்க எல்லாம் வருவாங்க மெடிடேஷன் பண்றதுக்கு. ஏதோ இன்ட்ரெஸ்ட் வந்துடும். நம்ம ஊர்ல பிறந்திருக்கானே, அதனால தியானத்துல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டு. இந்த பேக் எல்லாம் வச்சுப்பான், பேக் எல்லாம் வச்சுட்டு வச்சுப்பான் மெடிடேஷன். இவருக்கு என்னன்னா பேக் இந்த பக்கம் வச்சுட்டு மெடிடேஷன், சப்போஸ் மெடிடேஷன் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, இது மறந்துட்டோம்னா உடலை மறக்கிறத மெடிடேஷன், இதையும் மறந்துட்டு அவனுக்கு அவ்வளவு கான்பிடென்ட். அதனால இப்படி வச்சுமா, அல்லது இப்படி இப்படி டச். நீங்க இதெல்லாம் பார்க்கணும், நீங்க இதெல்லாம் நாக்கு இருக்கிறது. இவங்க என்ன சொல்றாரு பகவான், இதெல்லாம் நடக்கும்பா. அபரிக்கிரக, எந்த பொருளையும் சேர்த்து வச்சுக்காத. மெடிடேஷன் காலத்துல நிச்சலமா இரு, எதையும் சேர்த்துக்காத, புது ட்ரெஸ் போட்டுக்காத, புது நகையெல்லாம் போட்டுக்காத, நார்மலா இருந்து
நார்மலா இருந்தா தான் மெடிடேஷன் பண்ண முடியும், இல்லைன்னா பண்ண முடியாதுன்றார். அபரிக்கிரகா. சரி, அதுக்கப்புறம் என்ன? ஏகாக்கி. ஏகாக்கி நம்ம வந்து குரூப் தியானம் பண்ண போவோம், மொத்தமா சேர்ந்து போவோம். சேர்ந்து போனா நடக்கிறதே வேற. 4 பேர் மௌன விரதம் இருக்க முடிவு பண்ணினாங்க. சாயந்தரம் வரைக்கும், காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும். ஒருத்தன் சொன்னா சாயந்தரம் ஆகுறது விளக்கேத்தி வை, 4 மணிக்கு சொல்லிட்டான். இன்னொருத்தர் சொன்னா பேசக்கூடாது தெரியுமா. 3வது சொன்னா நீங்க 2 பேரும் பேசிட்டீங்க. 4வது சொன்னா நான் தான் பேசல, முடிச்சிட்டான். குரூப்பா போகக்கூடாது. சுவாத்தியாய 2 பேர் சேர்ந்து படிக்கணும், துவைகி. ஆனா தியானத்துக்கு ஏகாக்கி, தனியா தான் போகணும். மெடிடேஷனுக்கு அங்க போய் சேர்ந்து போய் தூங்க போறதுக்கு 2 பேர் சேர்ந்து போய் தூங்க போகணும்னு சொல்லுவான். 2 பேர் சேர்ந்தோம்னா தூக்கமே வராது, பேசிட்டே இருப்பாங்க. அதுவும் நீங்க கேம்புக்கு இருந்து புட்டப்படுத்திக்கலாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, சேர்ந்து போய் படுத்தீங்கன்னா அவ்வளவுதான், தூக்கம் அவுட்டு. அதுல ஏகாக்கி, தனியா தான் போகணும், தனியா தான் தியானம் பண்ணணும். ஓகே, சரி. அப்புறம் எப்படி இருக்கணுமா? இதுல தியானம் பண்ணும் போது செய்ய வேண்டிய இன்ஸ்ட்ரக்ஷன் ரகசி, ரகசி ஸ்திதா அப்படின்ற ரகசியமான இடத்துல பண்ணணும். கோயில்ல போய் நட்ட நடுப்புறல போய் உட்காரக்கூடாது. நான் தியானம் பண்றேன் அப்படி பகிரங்கமா எல்லாருக்கும் காட்டக்கூடாது, ஷோலாம் காட்டக்கூடாது. தியானம் பண்றேன்னு யாருக்குமே தெரியக்கூடாது. ஆனா உங்களை பார்த்தாலே தெரிஞ்சிடும், ஆக்ஷன், முக பாவனை, தியானியா தியானி இல்லையான்னு தெரிஞ்சிடும். அப்படி தெரிஞ்ச போற பரவாயில்ல. இது மற்றவங்களுக்கு பகிரங்கமா பறைச்சாற்றக்கூடாது. நான் தியானம் பண்றேன் தெரியுமா, நீ பண்றது இல்லையா, இதெல்லாம் இன்னொருத்தர வெறுப்பேத்துறதுக்கு அப்படிலாம் பண்ணக்கூடாது. நாம ரகசியமா பண்ணணும். ரகசியமா பண்றதுக்கு சங்கர் என்ன சொல்றாரு இங்க கமெண்ட்ரியில, நீ மலைக்கோ குகைக்கோ தனியா போய் பண்ணு. இவர் ரமணர் பண்ண மாதிரி விருப்பாக்ஷு குகையில போய் தனியா பண்ணு. இதெல்லாம் நம்மளால பண்ண முடியாது. அப்ப ரகசியமா பண்ணணும், யாருக்கும் தெரியாம பண்ணணும்னா எப்படி செய்யுது? ஓகே, நீ போகிற இடம்லாம்ப்பா, போகிற இடம்லாம் தோள்களால் இருக்கணும் அப்படி ஒருத்தருங்க அனௌன்ஸ் பண்ணாங்க. நீ வேலைக்கு போயிட்டு வர்றது இருக்க, வெயிலே இருக்கப்படாது அப்படி சொன்னா. இவன் தப்பா புரிஞ்சுட்டான். வெயிலே இருக்கணும்னா பந்தல் போட்டான், போற வரைக்கும் போற வர இடத்தெல்லாம் பந்தல் போட்டான். அதுக்கப்புறம் தோல் விரிச்சிருக்கணும்னா எல்லா இடத்துலையும் தோலை விரிச்சான். உபதேசம் அது இல்ல. உன் காலில் நீ தோல் மாட்டிண்டு சூரிய வரத்துக்கு முன்னாடி புறப்பட்டு சூரியன் மறைஞ்ச பிறகு வீட்டுக்கு வரணும்னு அர்த்தம். அப்படி அது போல இங்க வந்து ரகசி யாருக்கு தெரியாம பண்ணணும்னா, மத்தவங்க எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி காலையில பண்ணிடலாம் இல்லையா? ஒருத்தருக்கு பண்ணலாம், நீங்களே பெட்ல உட்காந்து பண்ணலாம். மத்தவங்களுக்கு அந்த மாதிரி டயத்துல நம்ம ஒழுங்கு பண்ணலாம். வீட்டுல இப்ப ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தா எல்லாரையும் அனுப்பிச்சுட்டு வீட்டுல பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணணும். அந்த டயத்துல செல்போன் வச்சு கூடாது, போன் எல்லாம் தூக்கி கீழே வச்சுடணும். ஓகே, சொல்ல நான் மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கேன் வேற அப்புறம் சொல்றியா, அப்படிலாம் அங்க பகிரங்க படுத்தக்கூடாது. ரகசி பெஸ்ட் டைம் வந்து 4 to 5 இல்ல 5 to 6. ஓகே, அந்த டயத்துல எவனும் தொந்தரவு பண்ண மாட்டான். ஓகே, அதனால அப்படி ரகசியான இருக்கணும். வீட்டுக்குள்ளரையே ஒரு இடத்தை எடுத்துக்கணும். போன வாரம் நம்ம படிச்சோம் தேசத்தை பத்தின ஐடியா. எப்படி இருக்கணும்? அந்த இடம் வந்து ஏகாக்கியா போய் தனியா இருக்கிற இடமா இருக்கணும். அப்புறம் சௌச்ச தேசமா இருக்கணும், சுத்தமான இடமா இருக்கணும். அசுத்தமான இடத்துல பண்ணக்கூடாது, டர்ட்டி பிளேஸ்ல பண்ணக்கூடாது. வேற எதுவும் நம்ம தியானம் பண்றதே கஷ்டம். அப்படி தியானம் பண்ணும்போது மத்தது இடைஞ்சல் பண்ணக்கூடாது. அப்படி அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? தூய்மையான இடம். அதுக்கப்புறம் உயரமான இடத்துல இருக்கக்கூடாது, தாழ்வான இடத்துல இருக்கக்கூடாது. அது அடுத்த ஸ்லோகத்தில் சொல்றாரு. ஓகே, இதெல்லாம் இடத்தை பொறுத்த விஷயம். இங்க என்ன சொல்றாரு? இந்த ரகசியான இடத்துல இருந்து என்ன பண்ணணும்? ஆத்மானம் சததம் யுஞ்சீத, திரும்ப திரும்ப பகவானையே நினைச்சுட்டு தியானம் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. ஓகே, அப்படி பண்ண சொல்றாரு. சரி, இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்தில் சொன்னார். ரெண்டாவது 11ல என்ன சொல்றாரு? சுச்சௌ தேசே பிரதிஷ்டாப்ய
ஸ்திரமாசனமாத்மனஹ நாத்யுச்ச்ரிதம் நாதி நீச்சம் சைலாஜினகுசோத்தரம் சுச்சௌ தேசே சுத்தமான இடத்துல பண்ணணும். ஓகே, அந்த மாதிரி சுத்தமான இடத்துல பண்ணி சைல அச்சின கூச்ச உத்தரம் அப்படின்னு என்ன அர்த்தம்? உருத்துற மாதிரி இடத்துல பண்ணக்கூடாது. பண்றதே பண்றோம், நம்ம வெறும் தரையில உட்கார்ந்து பண்ணப்படாது. ஓகே, அதனால அந்த காலத்துல என்ன சொல்றப்பட்டிருக்கு, தர்பப்புள்ள போட்டு அது மேல மான் தோல் போட்டு அது மேல துணியை போட்டு கொஞ்சம் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா உட்கார்ந்து அப்படி சொல்ற. ரொம்ப கம்ஃபர்டபுளா உட்கார்ந்து கூடாது இல்லையா? அந்த குஷன் வந்து உள்ளர போற மாதிரி பண்ணிடக்கூடாது. புரியுதுல? அது பண்ணக்கூடாது. அது உள்ள உட்கார்ந்து இப்படியே போயிடும். அப்புறம் இப்படி இப்படி இருக்கும். அதுக்கு அடுத்த ஸ்லோகத்துல நேரா உட்கார்ந்து சொல்ல போறாரு. புரியுதா? அதனால நம்ம ஒரு டவலை போட்டு உட்கார்ந்து, ஓகே, ஒரு மேட் எல்லாம் வைக்கிறது, அந்த மேட் இருந்தா போதும். இல்ல இந்த மாதிரி மேட்டே கூட சின்னது இருக்கிறது, அந்த மேட், இதுதான் தர்பப்புல்லுன்னு சொல்றது. இந்த மேட்ல உட்காந்து இப்ப நீங்க உட்கார்ந்து இருக்கிறது புனிதமான இடம். புனிதமான இடம், இந்த இடமும் புனிதம், நீங்க உட்கார்ந்து இருக்க ஆசிரமும் புனிதம். அந்த மேட்ல உட்கார்றது அதுதான் பாய். பழைய காலத்துல பாய் தான் போட்டு உட்கார வைப்பாங்க. ஓகே, ஏதோ இங்கேயாவது பாயை பார்க்க முடியாது கண்ணுல, பழைய கல்ச்சர் மாறாம. அதனால மேட்டை போட்டு உட்காரணும். இல்ல ஒரு துணி இருக்கிறது நம்ம சதுரத்துக்கு நம்ம உட்காரத்துக்கு, அந்த துணியை மற்றவாளுக்கெல்லாம் கொடுத்துட கூடாது, நீங்களே உட்காரணும். ஏன்னா சில பேர் நெகட்டிவ் தாட் இருக்கும். புரியுதா? அந்த மாதிரி நம்ம தான் பயன்படுத்தணும். இதெல்லாம் கொஞ்சம் செல்ஃபிஷா இருந்தா பரவாயில்ல, உனக்கு வேணும்னா இன்னொன்று வாங்கி தரேன்னு சொல்லி கொடுத்துடணும், அப்படி வேணா செய்யலாம். நம்ம மேட்ல அதுதான் வீட்டுல என்ன பண்ணுவாங்க, பூஜைக்கு பலகை தனியா இருக்கும் செப்பரேட்டா, பூஜை பண்றதுக்கு பலகை. அந்த பலகையில பூஜை பண்ற டயத்துல தான் உட்காரணும், சந்தியாவதனம் பண்ணும் போது தான் உட்காரணும், ஜபம் பண்ணும் போது தான் உட்காரணும். நமக்கு அந்த கோபமா இருக்கும்போது அதுல போய் உட்காரக்கூடாது, அதுல போயிடும் அந்த இடம். அதனால பி கேர்ஃபுல் அப்படி சொன்னோம். சோ மான் தோல் ஏன் இருக்கிறது அப்படின்னா, மான் தோல் பூணூல் போடும்போது மான் தோல் கொஞ்சம் கட்டியிருப்பாங்க, பார்த்திருப்பீங்க. இந்த மான் வந்து ரொம்ப விசேஷமான பிராணி. அது வந்து ரொம்ப வந்து மடி ஆச்சாரம். இப்படி எச்சில் பண்ணிட்டு வாழைப்பழத்தை கொடுக்கவே சாப்பிடாது, அவ்வளவு ஆர்த்தடாக்ஸ் அது. ஓகே, அவ்வளவு சுத்தமானது. பெரிய கவரி மான அப்படி சொல்றாங்களே, அதுதான் இது. அதனால இப்பெல்லாம் மான் தோல் எல்லாம் போட்டு உட்காந்து அரெஸ்ட் பண்ணிடுவான். புரியுதா? அதெல்லாம் அந்த காலத்துக்காக சொன்னது. இப்ப ஒரு டர்க்கி டவல் போட்டு ஏதோ ஒரு டவலை போட்டு நிறைய மேட் இருக்கு, அதை போட்டு உட்காந்தா போறோம். சில பேர் மான் தோல் வாங்கிடுவான், புலி தோல் வாங்கிடுவான், எல்லாம் ஏற்பாடு எல்லாம். இந்த சதுர்த்தி வரட்டும், சதுர்த்தில இருந்து ஸ்டார்ட் பண்ணும், சதுர்த்தி போயிடும், விஜயதசமிக்கு ஸ்டார்ட் பண்றான் பாரு. அப்படி இதெல்லாம் வாங்குறது முக்கியம் இல்ல, முதல்ல தரையிலயா உட்காரு, அப்புறம் ஒன்னும் போய் ஏதாவது வேணும் வாங்கிக்கோங்க. அது தியானம் பண்ணும்போது சமமா சுகமா இருக்கணும்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் என்ன சொன்னாரு, அத்யுச்சிரித்தம் ந அதி நீச்சம். அப்படின்னா மேல போய் உட்கார்ந்து ஸ்லாப்ல போய் அது போட்டு உட்கார கூடாது. ஏன்னா தியானம் பண்ணும்போது நமக்கு ரெண்டு விஷயம் நடக்கும். ஒண்ணு தூங்கி போயிடுவான், இல்லைன்னா ஊர் மேயும். புரியுதா? ரொம்ப டயர்டா இருந்தா அங்க தூங்கி போயிடுவோம். தூங்கி போய் ஹைட்ல உட்காந்துன்னு வச்சுக்கோ, தொப்பு கட்டின்னு அப்படி விழுந்தா என்ன ஆகுறது? அப்புறம் பிளாஸ்டர் போட்டுட்டு வந்தீங்கன்னா என்ன பிளாஸ்டர் போட்டுங்க, தியானம் பண்ணியும் பிளாஸ்டரா? ஒரே ஆச்சரியமா இருக்கும். அதனால சமாந்திர தரையில பண்ணு அப்படின்றார் இவரு. இதெல்லாம் நம்மளை பத்தி யோசிச்சு வச்சிருக்காரு கிருஷ்ணா, எவ்வளவு விஷயம் சொல்றாரு. ஆசனம் ஸ்திரம். அப்புறம் இந்த பலகை போட்டு உட்கார வைப்பான் சில பேரு. அந்த பலகையில ஒரு ஓரத்துல தேஞ்சு போயிருக்கும், இப்படி உட்காந்தா இப்படி போகும், இப்படி உட்காந்தா இப்படி போயிடும். சேரே சரி ஸ்டெடியா இருக்காது. இப்படி ஆடிட்டு நமக்கு ஏற்கனவே உடம்பு ஆடிட்டு இருக்கு, அதுக்குள்ள மனசு ஆடிட்டு இருக்கு. இது ஸ்திரமாவது இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும், நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும். இப்ப நான் உட்கார்ந்து இருக்கிறது ஸ்ட்ராங்கா இருக்கணும். அந்த மாதிரி ஸ்திரமான பலகையா இருக்கணும், ஸ்திரமான இடமா இருக்கணும், ஆடின்னு இருக்கப்படாது அப்படின்னு சொல்றாரு. அசைவற்றதாக பிரதிஷ்டாப்பிய, இதெல்லாம் பிரதிஷ்டை பண்ணி வச்சுண்டு அதுல போய் உட்காரு அப்படின்றாரு. உட்காரும் போது எப்படி உட்காரணும் அவர் சொல்றாரு. எந்த மாதிரி மனசோட போய் உட்காரணும் அடுத்த ஸ்லோகம் சொல்றாரு. தத்ரைகாக்ரம் மனக்ருத்வா யதசித்தேந்திரிய க்ரியஹ உப
உபவிஷ்யாசனே யுஞ்சாத் யோகமாத்ம விசுத்தயே. ஆத்ம விசுத்தையே, உள்ள தூய்மையோட உட்காரணும். நம்மள மனசை தூய்மைப்படுத்திட்டு உட்காரணும். எப்படி உட்காரணும்? தத்திர ஆசைன, முன்னாடி சொன்ன இல்லையா, அந்த மாதிரி ஸ்திரமா இருக்கிற, சௌச்சமா இருக்கிற, சுத்தமா இருக்கிற, சமமா இருக்கிற இடத்துல உபவிஷய உட்கார்ந்துக்கோ. உட்கார்ந்துட்டு எப்படி இருக்கணும்? எத சித்த இந்திரிய கிரக, அங்க இந்திரியெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல், கொஞ்சமாவது கண்ட்ரோல் இருக்கணும். அப்படி கண்ட்ரோல் பண்ணி உட்காரு. ஏகாக்கிரம் கிருத்வா, மனசை ஒருமுகப்படுத்துறதுக்கு திரும்ப 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 முயற்சி பண்ணி உட்காரு அப்படின்னு மனோனுடைய பாவனையை அங்க சொன்னார். ஓகே, அதெல்லாம் நம்ம தியான ஸ்வரூபத்தில் எப்படி இருக்குன்னு ஒரு தடவை பார்க்கலாங்க. அடுத்தது 13ல எப்படி உட்காரணும், உட்கார்றது. இப்ப ஆசனா கீழே உட்கார்ற பொசிஷன்லாம் சொல்லிட்டாரு. பாடி எப்படி வச்சுக்கணும் அதெல்லாம் சொல்ல போறாரு. எப்படி சொல்றாரு பாருங்க. சமம் காய சிரோக்ரீவம் தாரயன்ன சலம் ஸ்திரஹ சம்பிரேக்ஷ்ய நாசிக்ராம் ஸ்வம் சம்பிரக்ஷ்ய நாசிகாக்ரம் ஸ்வம் திசச்சானவலோகயன். என்ன சொல்றாரு? காய சிர கிரவம் சமம் அண்ட் அச்சலம். காயம்னா உடம்பு, சிரம்னா தலை. இந்த சவுத் எல்லாம் போனீங்கன்னா சிரம் கரம் புறம் நீட்டாது போட்டிருப்பா. சிரம் கரம் புறம் நீட்டா, பியூட்டிஃபுல்லா இருக்கு, நல்ல வார்த்தை அது. அது போல காய சிரோ கிரவம்னா இது கழுத்து. ஓகே, அப்படின்னா என்ன? இந்த உடம்பு, கழுத்து, தலை இது ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும்னு சொல்ற. நேரா இருந்து உட்காரு. ஓகே, ஏன்னா நீங்க இந்த லாங் டிஸ்டன்ஸ் பஸ்ல ஏறி உட்கார்ந்து வச்சுக்கோங்க. முதல்ல ஸ்மார்ட்டா உட்காருவான், நம்ம பக்கத்துல உட்காருவான். மெதுவா இப்படி உடம்பு கீழே போகும், நம்ம மேல இப்படி சாஞ்சி போடுவான். நான் என்ன பண்றதுன்னா, அப்பெல்லாம் இப்ப போறதில்லை, இப்படி முன்னாடி நகர்ந்து இவருடைய டமான்னு அங்க கீழே போய் விழுந்துருவேன். சாரி சார், நீ சொந்தமா தூங்கு, என் மேல ஏன் விடுற? அட நம்ம ஊர்ல தூங்குற மாதிரி எவனும் உலகத்தில் தூங்க மாட்டான். இந்த டவுன் பஸ்ல இப்படி புடிச்சுண்டு உங்களுக்கு தூக்கம் போகணும்னு வச்சுக்கோங்க. பஸ்ல போகும்போது ஒரு ஐடியா சொல்றேன் பாருங்க. எல்லாரும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தூக்கம் போயிடும். விதவிதமா தூங்கிட்டு இருப்பான். இப்படி சில பேர் தூங்கி அதுக்கு முன்னாடி ஒரு கம்பி இருக்கும், அதுல போய் ஒரு அடி அடிப்பான் பாருங்க. அப்படி என்ன தூங்குறதுன்னா பஸ்ல, ஓடுற பஸ்ல அப்படி ஒருத்தர் தூங்கும். ஃபாரினர்ஸ் எல்லாம் அப்படியே நொந்து போறான். அடாடா இப்படி நமக்கு ஏசி போட்டு அதை போட்டு இதை போட்டு அப்படியே தூக்கம் வரல. இவன் நின்ன இடத்துல தூங்குறான், நம்ம ஊர் ரோட்ல தூங்குறானே, இவன்லாம் மனிதன். அதனால இங்க என்ன சொல்றாரு, நீ ஸ்ட்ரெயிட்டா நின்று தூங்க முடியாது. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்படி இப்படி நேரம் இருந்து தூங்க முடியாது. அதனால தூக்கம் வரணும் இப்படி போயிடும். அப்ப நீங்க சரியா இல்லைன்னு அர்த்தம். அதனால நிமிந்து உட்காந்துக்கோ. நிமிந்து உட்காந்துன்னு பண்ணணும். சமம், சீரா இருக்கணும். அப்பதான் சீரா இருந்தா தான் பிரீத் ஒழுங்கா போயிட்டு வரும். அஷ்டகோணல பைப் இருந்தா எப்படி சீரா போகும்? பிரீத் சரியாச்சுன்னா ஒரு மைண்ட் சரியா இருக்கும். அங்க தியான ஸ்வரூபத்துல அதை பார்க்கலாம். அதனால ஸ்ட்ரெயிட்டா உட்காரணும்னு சொல்றாரு, ஸ்திரமா. அதுக்கப்புறம் என்ன? அச்சலம், ஆடிண்டே இருக்கக்கூடாது. இப்படிலாம் தியானம் பண்ணக்கூடாதுன்றார். உடம்பு ஆடப்படாது. ஓகே, சில பேர் சாவி ஆட்டிகிட்டே இருப்பான். சில பேர் கால ஆட்டணும். கால ஆட்டாடே, என் காலு நான் ஆட்டுறேன், உனக்கு என்ன? ஏன் ஆட்டக்கூடாதுன்னு சொல்லல பெரியவங்க. இது ஏன் ஆட்டுறேன்னா, உள்ளுக்குள்ள இன்னர் வயலன்ஸ், உள்ள வயலன்ஸ் உடைய ஷேக் இது. இப்ப இந்த காலை இப்படி இப்படி ஆட்டுறதுல இருந்து உள்ளர கொதிச்சுன்னு இருக்குன்றது அர்த்தம்.
நமக்கு எப்பயாவது ஆடிச்சுன்னா உள்ள ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கும்ன்றது கண்டுபிடிச்சு அங்க உள்ளர போய் சரி பண்ணணும். புரியுதா? அப்படி சரி பண்ணணும். அசலம் அச்சலம் ஓகே தாரையன் அப்படி வச்சுண்டு ஸ்திரஹா பாருங்க. அங்க அச்சலம் சொன்னாரு, பாடியை மூக்கெல்லாம் ஆட்டப்படாது, கண்ணெல்லாம் ஷேக்கல் பண்ணக்கூடாது. இங்க அச்சலம்னா இங்க வந்து தூங்கி விழுந்துடக்கூடாது, ஸ்திரமா உட்காரணும். ஓகே, கம்ஃபர்டபுளா உட்காருன்னா ஸ்திர சுக ஆசனம். ஸ்திர சுக ஆசனம் பதஞ்சலி சொல்றாரு. எது ஆசனம்? ஸ்திரமா இருக்கணும், சுகமா இருக்கணும். ஓகே, அதனால ஸ்திரமா ஸ்டெடியா இருக்கணும். அதே சமயத்தில் ரொம்ப சுகமா ஆயிடக்கூடாது. ரொம்ப சுகமா என்ன ஆகும்? ஒரு அம்மா கேட்டுது, படுத்துட்டே தியானம் பண்ணலாமா சார்? அதுக்கு பேர் சயனம். ஆசனத்தில் தான் பண்ணணும் சொல்றாரு. நின்னுட்டே பண்ண முடியாது. நின்னுட்டே பண்ண முடியாது தியானம். உட்கார்ந்து தான் தியானம் பண்ணணும். இதே மாதிரி தலை கழுத்தெல்லாம் நேரா வச்சுண்டு இப்படி பண்ணணும். சரி, ரொம்ப முதுகு வலிக்குதுன்னா போய் சவத்துல சாஞ்சு ஸ்ட்ரைட்டா உட்காந்துக்கோங்க. தூங்காம இருக்கமா பாத்துக்கோங்க. ஓகே, செக் பண்ணிக்கணும். அப்படி பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு இங்க பாருங்க, ரொம்ப அழகா சொல்றாரு. பகவான் என்னெல்லாம் கவனிச்சிருக்காரு பாருங்க. ஸ்ரீகிருஷ்ணன் இல்லையா, லோக்கல் மேன் அவரு. லோக்கல்ல எல்லாருக்கிட்டே போய் பழகி இருக்காரு. ரூலர்ஸ் அவரு. இந்த கீதை வந்து காட்டுல இருக்கிற யாருக்கும் சொல்லல, காட்டுவாசி சொல்லல, இது ஆசிரமவாசி சொல்லல. ரூல் பண்ண கிங் இவரு, மதுரா கிங் இவரு, மதுசூதனன், அரக்கெல்லாம் அழிச்சவரு. புரியுதா? அந்த மாதிரி ஆள் இவரு. இப்ப நான் கிருஷ்ண ஜெயந்தியப்ப பாலகிருஷ்ணோட லீலையெல்லாம் சொன்னேன். அந்த மாதிரி ஸ்ரீகிருஷ்ணா. அதுக்கப்புறம் இவன் கேட்கிறவனு சாதாரண இல்ல, கேட்ட இடமும் சுறுசுறுப்பான இடம். புரியுதா? அதனால எல்லா விஷயமும் இருக்கு, விவரம் தெரியும் இருக்கு, சும்மா சாதாரண ஆள் இல்ல. திசஹா அனவலோகயன் அப்படின்னா என்ன அர்த்தம்? திசையெல்லாம் பார்த்துட்டு மெடிடேஷன் பண்ணாதே அப்படி சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? பள்ளி இப்படி போகும், அப்படியே பார்த்துட்டு இருப்போம். தியானம் இவர் பண்றாரு, கரெக்டா சொல்லிடுத்து நமக்கு. அதெல்லாம் வெளியிலாம் பார்த்துட்டு இருக்கு, பார்த்துட்டு பண்ணாத. யார் போறாங்க யார் வராங்க, தியானம் எல்லாம் பண்ண. நம்ம கிளாஸ்ல தியானம் சொல்லி கொடுப்பான், இப்படி பார்ப்பாங்க. நான் பாக்குறேன்னா இல்லையா அவர் பாப்பாரு. அப்படிலாம் பார்க்க கூடாது. ஓகே, அதனால பெஸ்ட் மெத்தட் என்ன? கண்ணை மூடிக்கும். ஓகே, கண்ணை மூடிட்டு செய்யறதா பெஸ்ட். சரி, கண்ணை மூடிண்டு கண்ணை போய் சில பேர் கண்ணை மூடுறதே கஷ்டம். ஏன்னா வாழ்க்கையில கண்ணை மூடின்றது இல்லை, தூங்கினதை தவிர மற்ற டயத்துல கண்ணை மூடி உட்கார்ந்ததே கிடையாது. கண்ணை மூடு சொன்னா ஒரு குழந்தை சொல்லிச்சு, மாஸ்டர் நான் கண்ணை மூடும் போதே கண்ணை திறக்கிறது. அது குழந்தை சொல்லிடுச்சு. நிறைய பெரியவங்களுக்கு அதே கதி தான். ஏன்னா இது குழந்தையில இருந்து தூங்கு மெடிடேஷனே பண்ணினது இல்லை. மெடிடேஷன் பண்ணாம செத்து போனவங்க பல கோடி பேர், இன்னும் வெயிட்டிங் லிஸ்ட்ல பல கோடி பேர் இருக்கா. புரியுதா? நாம எந்த கோடின்னு பார்க்கணும். ஒரு 15 நிமிஷமாவது கண்ணை மூடி உட்கார முடியும். அந்த கண்ணை மூடும் போது இந்த கருவி இருக்க குறுக்கோ நடக்க போயிட்டு இருக்கும். அந்த ஆர்டர் தெரியும் நல்லா. அதனால என்ன சொல்றாரு பகவான்? நாசிகாக்ரம், அக்ரம்னா நுனி, மூக்கோட நுனிய சம்பிரேக்ஷயா பார்வையை செலுத்து. இந்த மாதிரி இது SSLC படிக்கும் போது நான் ஒரு பகவத்கீதை புக்ல வாங்கிட்டேன். தியானம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அப்பவே ஸ்கூல் படிக்கும் போதே யாரெல்லாம் தியானம் புக்கு போட்டுக்கணும் அதெல்லாம் பார்த்துட்டு பண்றது. எப்படி பாக்குறது? 2 புருவ மத்தியில கண்ணை பார்க்கணும்னு சொல்லிருக்கோம். அல்லது மூக்கு நுனியே பார். மூக்கு நுனியே பார்த்துருந்தா ஒண்ணு வரும், தலைவலி வரும் இல்ல, மெடிடேஷன் பவர் வரும். என்ன பவர்? எங்க வரும்? கண்ணுல வரும் பவர். புரியுதா? அப்படின்னா இவர் என்ன சொல்றாரு? இதுதான், இதுக்குதான் ஆச்சாரியன் வேண்டுன்றது. சொல்லிக் கொடுக்கறதுக்கு டீச்சர் இருக்கணும். புக்கே பார்த்து டிரான்ஸ்லேஷன் பண்ணி படிச்சோம்னா அது பிரயோஜனப்படாது. சரி போட்டோம். இப்போ மூக்கு நுனியை பாருங்க. ஜாப்பனீஸ் எல்லாம் எங்க பாப்பா? அவனுக்கு சப்பையா இருக்கு மூக்கு, மூக்கு நுனியே கிடையாது அவனுக்கு. எதிர்க்க ஒரு ஆளு மூக்க பார்த்துதான் பண்ணணும் இல்லையா? ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கா? இது அர்த்தம் என்ன அப்படின்னா, இந்த கருவிழி ஆடப்படாதுன்னு அர்த்தம். கண்ணை மூடினா மலர்ந்து மலர, அப்படி ஒரு பாட்டு இருக்குல்ல, மலர்ந்து மலராம இருக்கணும். அந்த பூ மாதிரி
இங்க இந்த சிவபெருமான் கண்ணை மூடி உட்கார்ந்து இருப்பாரு, இல்ல விவேகானந்தா அதெல்லாம் பாத்தீங்கன்னா மெடிடேஷன் போஸ்ட் இருக்கும். அப்படியே அப்படியே லேசா கண்ணை மூடி இருக்கப்படாது, அப்படி பண்ணக்கூடாது. ஜஸ்ட் க்ளோஸ் யுவர் ஐஸ். இதெல்லாம் சொல்றாரு பாருங்க. அவர் சொல்லாத விஷயம் என்ன இருக்கு பாருங்க. அதனால கண்ணை மூடி மெதுவா உட்கார்ந்து கண்ணை ஆட்டாம மூக்கு நுனியே நோக்கி இருக்கணும். ஜஸ்ட் டவுன் த நோஸ், திருஷ்டி இங்க இருக்கணும், அவ்வளவுதான். அப்படி அர்த்தம். இந்த மாதிரி உட்கார்ந்து ஸ்டெடியா உட்கார்ந்து இதெல்லாம் அந்தரங்க யோகா பிராக்டிஸ். தியானத்துல நீங்க சப்போஸ் இங்க இன்ட்ரெஸ்ட் ஆகி உட்கார்ந்தீங்கன்னா எப்படி உட்காரணும்னு சொல்றது இப்ப. சரியா? சரி. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு கடைசியா? பிரசாந்தாத்மா விகதபிஹி பிரம்மச்சாரி வ்ரதே ஸ்திதஹ மனஸ் சம்யம்ய மச்சித்தஹ யுக்த ஆசீத மத்பரஹ. நீங்க பிரம்மச்சரியத்தோட இருக்கணும், செல்ஃப் கண்ட்ரோல், செல்ஃப் டிசிப்ளின் இருக்கணும், யுவர் சென்ஸ் கண்ட்ரோல் இருக்கணும். அதுக்கப்புறம் என்ன? விகதபிஹி, பயப்படாம இருக்கணும். அப்படின்னா ரெண்டு விஷயம் இருக்கு. ஏகாக்கி அங்க சொன்னாரு, நீ தனியா போய் ஏதாவது பயமுறுத்துற இடத்துல போய் உட்கார்ந்துட கூடாது. ஓகே. அதுக்கப்புறம் உள்ளத்துல பயம் இல்லாம இருக்கணும். வெளியில கண்ணமண்ண இடத்துல தேலு பாம்பு பூரான் போற இடத்துல உட்காரக்கூடாது. இப்ப நாங்க திருவண்ணாமலைக்கு ஒரு இடத்துக்கு போனோம், நல்ல காடு. அது இப்படி கிளாஸ் இன்ட்ரெஸ்டா இருக்கும்போது ஒரு பூரா வந்துருது. பூரா அந்த அம்மா பயந்து பூரா பூந்துட்டான். கவலைப்படாத, இப்படி உட்காந்துக்கோ அப்படின்னு. நான் உள்ள போயிடுது. சத்தம் போட்டு சொன்னோன்னு அதுக்கு சென்சிட்டிவ் இருக்கு போல இருக்கு. அந்த மாதிரி பயப்படுற இடத்துல ஒரு அம்மா முன்னாடி வந்து உட்காந்துது. இதை பூரா பார்த்த உடனே பின்னாடி போய் உட்காந்து செவனே வேண்டாம், நமக்கு தூரக்கே கேட்டுக்கலாம் அப்படின்னு. பயம், பயப்படாம இருக்கணும். அச்சம் தவிர பயப்படாம இருக்கணும். அப்ப அச்சம் இல்லாத இடத்துல இருக்கணும். ஓகே. சில பேர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிடுவான் தியானத்துல. இந்த சுடலை காட்டு இது காட்டு இருக்குல்ல, அங்க போய் நடுராத்திரி தியானம் பண்ணுவான். இது என்னத்துக்கு? தியானம் பிராக்டிஸ் பண்ண போய் அதுக்கப்புறம் அந்த சுடுகாட்டுல இது இப்படி எழுந்துக்குவான். திடீர்னு அவன் எழுந்துக்கிறானா, அவன் இவன் எழுந்துக்கிறானு தெரியல. இவனுக்கு கண்டதெல்லாம் பார்த்தா பயமா இருக்கும். அப்புறம் இவர் பேய் அரைஞ்சு வருவார், உள்ள தியானம் போயிடும். அதனால பயப்படாத இடமா, ஜாக்கிரதையான இடமா, மனசுக்குள் உள்ளத்திலையும் நம்ம தெய்வத்துக்கு சம்பந்தமா தான் இருக்கோம். அப்படி பயம் இல்லாம இவன் தியானம் பண்ணணும். அப்படி மனசு எப்படி இருக்கணுமா? எப்ப பயம் போகும்? மனசு நல்ல மனக சம்யம் நல்லா அடக்கி, மச்சித்தகா மத்பரஹா, ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேர்டு. மச்சித்தகா மத்பரஹா, என்னையே மனசுல நினைச்சுக்கோ. மத்பரஹா அப்படின்னா என்னதான் கதி அப்படி நினைச்சுண்டு தியானம் பண்ணு, வேற எந்த சிந்தனையும் பண்ணாதே. ஆசீதா அப்படி நிலை பெற்று அப்படின்னு சொல்லி முடிச்சாரு. இதெல்லாம் ஒரு சாம்பிள். ஓகே. இதுல பகவான் சொல்லாத ஒரு இடம் என்ன? நேரத்தை பத்தி சொல்லல அவரு. நேரம் எப்படிப்பட்ட நேரம்? ராகு காலத்துல பண்ணணுமா, யமகண்டத்துல பண்ணணுமா, குளிகையில பண்ணணுமா தியானம்? எந்த நேரத்துல பண்ணணும்? பிரம்ம முகூர்த்தத்துல பண்ணலாம். சப்போஸ் பிரம்ம முகூர்த்தப்போ நான் வந்து 1 மணிக்கு படுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. பிரம்ம முகூர்த்தத்துல இருந்து எப்படி இருக்கும்? அவ்வளவுதான், சுத்தமா போயிடும். அப்ப நீங்க ஃப்ரெஷ்ஷா இருக்கிற நேரம் எதுவோ அந்த நேரத்துல செலக்ட் பண்ணிக்கணும். அதனால இதுக்கு குறிப்பிட்ட நேரம் சொல்ல முடியாது. உங்களுக்கு தகுந்த நேரத்தை செலக்ட் பண்ணிக்கணும். சரி, நான் ஆல் த டைம் ஐ எம் ஃப்ரீ ரெடி, நீங்க சொல்லுங்க எந்த டைம் அது பெஸ்ட் டைம்? காலையில. ஓகே. பிஃபோர் 6 பிரம்ம முகூர்த்தம்ன்றது 4:30 6. அந்த பிரம்ம முகூர்த்தத்துல யாரு தொந்தரவு பண்ண மாட்டாங்க, தெய்வீக டைம் அது. பிரேதா அந்த டயத்துல பண்ணலாம். ஓகே, பெஸ்ட் டைம். உங்களுக்கு ஏற்கனவே காலையில இருந்து ராத்திரி முழுக்க நல்லா உழைச்சிட்டு ராத்திரி போய் பண்றேன்னு சொன்னா சரிப்பட்டு வருமா? முடியாது. அதனால அந்த டைம்லாம் வராது. உங்களுக்கு ஓரளவுக்கு மனசுக்கு சுபிட்சமா இருக்கிற நேரத்துல பண்ணணும். அந்த காலையில பெஸ்ட் டைம் என்ன டைம்னா, தூங்கி எழுந்த பிறகு ஃப்ரெஷ்ஷா இருப்போம். அந்த டைம் பெஸ்ட்.
ஓகே, இந்த மாதிரி தியானத்துல நம்ம டயத்தை பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன சொல்றதுன்னா, நேரத்தை சொல்லணும். சோ உடையெல்லாம் சொல்லியாச்சு, எப்படி உட்காரணும்னு சொல்லியாச்சு. திக்கு திக்கு வந்து சாதாரணமா தெற்கு திசையை நோக்கி பண்ணாம இருக்கிறது நல்லது. மற்ற 3 திசையை நோக்கி பண்றது உத்தமம். ஓகே, பண்றதே பண்றோம், நல்லா பண்ணுங்க. ஏதாவது ஒரு திசையில பண்ணிட்டு கூடாது. அதெல்லாம் நீங்க பெரிய ஆள் ஆயிட்டீங்கன்னா அப்புறம் திசை கிடையாது, எல்லா திசையும் தான் பகவான். ஆரம்பத்துல செடி வளர்றதுக்கு இந்த இது இருக்கணும், வேலி இருக்கணும். ஆடு மாடு மேஞ்சிடாம இருக்கிறதுக்காக. மரம் வளர்ந்துட்டுனா வேலி தேவையில்லை, அந்த ஆடு மாட்டுக்கே தங்க நிழல் கொடுக்கலாம். ஆரம்பத்துல இதெல்லாம் நம்ம பத்தியமா இருந்து குறிப்பிட்ட நேரத்துல செய்யணும். ஏன் குறிப்பிட்ட நேரத்துல செய்யணும் தியானம்? இப்ப வந்து காலையில நேரம் நமக்கு காஃபி சாப்பிடுற நேரம், காஃபி டீ எனி ட்ரிங்க்ஸ். காலையில பிரேக்ஃபாஸ்ட், சில பேர் ஃபுல் சாப்பாடு, மத்தியானம் வந்து லஞ்சு, ராத்திரி டின்னர். இப்படி ஒரு டைம் வகுத்து வச்சிருக்கோம். அந்த டயத்துல அந்த டைம் செய்வோம். இப்ப பாடிக்கு பழக்கப்படுத்திட்டோம் நம்ம. அதே போல 8 to 9, 8 to 8:20 அப்படி ஒரு டைம் பண்ணிட்டீங்கன்னா, எப்படி திருக்கழுக்குன்றத்துல அந்த 12 மணிக்கு கரெக்டா எப்படி வருது, பருந்து பருந்து பறந்து வருது இல்லையா? ஏன் அதுக்கு பழக்கப்படுத்திருக்கு. அப்படி நீங்க உங்க வீட்டு காக்காய்க்கு கரெக்டா சாதம் வச்சீங்கன்னா, நீங்க சப்போஸ் மறந்தா கூட காக்கான்னு கூப்பிடும் கரெக்டா. இதெல்லாம் பழக்கப்படுத்துறது. அதே போல நம்ம மனசுக்கு பழக்கப்படுத்திட்டோம்னா, தியானத்துக்கு முதல்ல ஆரம்பத்துல கஷ்டமா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம எந்த இடத்துல போனாலும் அந்த டயத்துல அந்த மூடு வந்துடும். நமக்கு காலையில 6 மணிக்கு டீ சாப்பிட்டு காஃபி சாப்பிட்டு பழக்கம்னா, எந்த ஊர்ல எந்த திக்குல இருந்தாலும் அந்த காஃபி சாப்பிட்ற மூடு வந்துடும். ஓகே, நமக்கு நெருங்கின மந்து காலமான கூட அந்த மூடு வரும், அப்ப சாப்பிட மாட்டோம், அவ்வளவுதான் ஒழிய மூடு வந்துடும். அந்த அளவுக்கு பழக்கம் இருக்கு இது. அதே போல பழக்கப்படுத்தணும். உட்காந்து உட்காந்து ஒரு குறிப்பிட்ட டயத்துல குறிப்பிட்ட இடத்துல உட்காந்து பழகிட்டோம்னா சுலபமா இருக்கும். அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம காலத்தெல்லாம் நிர்ணயம் பண்ணோம். அதுக்கு அடுத்தது என்ன, 4வது டாபிக். மொத்தம் எந்த டாபிக் இருக்கிறது நாம படிக்க வேண்டியது தியான யோகத்துல அல்லது தியானத்து சம்பந்தமா என்ன இருக்கிறது? முதல் வந்து முகவுரை, இன்ட்ரோடக்ஷன். ஓகே, 2வது விஷயம் பகிரங்க சாதனை, 3வது விஷயம் அந்தரங்க சாதனை, 4வது விஷயம் தியான ஸ்வரூபம், 5வது விஷயம் தியான பிரயோஜனம். ஓகே, நம்ம செய்யறதுனால பிரயோஜனம் இருக்கணும். பிரயோஜனம் எவ்வளவு தூரத்துக்கு தெரியறதோ அவ்வளவு தூரத்துக்கு தியானம் செய்யறதுக்கான இன்ட்ரெஸ்ட் வரும். இப்ப காக்க காக்க கணக்கல் காக்க நோக்க நோக்க நொடியை நோக்க தாக்க தாக்க தரையிறதா எல்லாம் இருக்கிறது. இது எப்ப இன்ட்ரெஸ்ட் வரும் நமக்கு? கந்த சஷ்டி கவசம் படிக்கணும்னா பின்னாடி வருது. ஒரு நாள் 36 ஒருவர் கொண்டு ஓதியே சபித்து உகந்து நீர் அணிய அஷ்டதிக்குள்ளோர் அடங்கலும், இன்க்ளூட் என் மாமியார் அடங்கலும் அதுல போட்டுக்கணும். அப்படி போட்டுட்டீங்கன்னா ஓஹோ நமக்கு நமக்கு உபத்திரம் பண்றாலும் என் பேச்சு கேட்பாங்களா? ஆமா, கந்த சஷ்டி படிச்சா கேட்பாங்க. குளிச்சுட்டு 36 ஒரு கொண்டு அப்படித்தானே படிக்கணும். நான் ஒரு தடவை படிச்சிருக்கேன் நான், புரியுதா? அப்போ அந்த வயசுல அதனால பின்னாடி பல சுருத்தின்னு போட்டிருப்பான் ஒரு ஸ்லோகத்திலையும். அதை நீங்க எவ்வளவு ஹைலைட் பண்றீங்களோ அதை பொறுத்து முன்னாடி படிப்பீங்க. புரியுதா? பிரயோஜனம் இருக்கும். பிரயோஜனம் இல்லாம இடியட் கூட எந்த காரியம் பண்ண மாட்டா. புரியுதா? அதனால பிரயோஜனம் நிக்கணும், தியான பிரயோஜனம். சரி, பிரயோஜனம் நினைச்சுட்டு உட்காரும் போது தியானம் பண்ணும்போது தான் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். அது என்ன ப்ராப்ளம் அர்ஜுனனே சொல்ல போறான், கிருஷ்ணர் அதுக்கு பதில் சொல்ல போறாரு. ஓகே, அப்ப தடைகள், அதற்கான நிவர்த்தி மார்க்கம், இந்த மாதிரி 6 தலைப்புல நம்ம செய்யறோம். இப்ப முகவுரை பார்த்துட்டோம், பகிரங்க சாதனை பார்த்துட்டோம், அந்தரங்க சாதனை பார்த்து முடிச்சோம். தியான ஸ்வரூபம் என்ன அப்படின்னா, தியான ஸ்வரூபம் எந்த மாதிரி டைப் ஆஃப் தியானம் பண்ணணும், இதுல மேஜரா 2 டைப்ல நம்ம பிரிக்கலாம். அது என்ன அப்படின்னா, உபாசனா தியானம், மற்றொன்று நிதித்தியாசனா தியானம். உபாசனா மெடிடேஷன் அண்ட் நிதித்தியாசனா மெடிடேஷன். அது என்ன உபாசனா நிதித்தியாசனா அப்படின்னா, இந்த ஞானம் இருக்க, ஞானத்தை வாங்கறதுக்கான தகுதி வர்றதுக்கு உபாசனா மெடிடேஷன். தகுதி வந்த பிறகு, ஞானத்தை கிடைச்ச பிறகு அந்த ஞானத்தை நிஷ்டையாக்குறதுக்கு, அது ஓனர்ஷிப் பண்றதுக்காக மெடிடேஷன் பண்ணணும்.
அதுதான் நம்ம சாதகத்துல லாஸ்ட் எக்ஸசைஸ். அது நிதித்தியாசனா மெடிடேஷன். ஓகே, பகவான் எந்த தியானத்தை சொல்றாரு 6வது அத்தியாயத்துலன்னா தியான யோகத்தை நிதித்தியாசன தியானத்தை சொல்றாரு. ஏன் இங்க நிதித்தியாசன தியானத்தை சொல்றாரு? 2nd அத்தியாயத்திலேயே அவர் முழுக்க முழுக்க எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டார் ஞானத்தை பத்தி. அப்போ நீங்க அதெல்லாம் கேட்டுட்டே வந்தீங்கன்னா இங்க நிஷ்டையாக்கிறதுக்கு தியானம் பண்ணணும், அவருடைய ப்ரொசீஜர். ஓகே, நம்ம அப்படி போக முடியாது. ஆரம்ப தியானத்துல இருந்து தெரிஞ்சுக்கணும். அந்த உபாசனா மெடிடேஷன்ல முக்கியமா 3ஆ பிரிக்கலாம். அது என்னன்னா, முதல்ல மனதை அமைதிப்படுத்தும் தியானம். மனதை அமைதிப்படுத்தும் தியானம். ஓகே, ரிலாக்ஸேஷன் மெடிடேஷன் நம்பர் 1. நம்பர் 2 கான்சென்ட்ரேஷன் மெடிடேஷன், மனசை ஒருமுகப்படுத்தும் தியானம். 3வது வேல்யூ மெடிடேஷன். சில பண்புகள்லாம் நமக்கு நம்ம வாழ்க்கையில வரணும். கோபப்படக்கூடாது இல்லையா, பொறாமப்படக்கூடாது, ஆசூரி சம்பத், தெய்வீக சம்பத் அப்படின்னு பகவான் ஒரு பெரிய லிஸ்ட் கொடுக்க போறாரு. ஓகே, அந்த லிஸ்ட் நம்ம அங்க படிக்க போறோம், பின்னாடி வரப்போறது. அதெல்லாம் தெய்வீக சம்பத்லாம் நமக்கு சொந்த காரணமா இருக்கிறோமா இல்ல அதெல்லாம் கான்ட்ராக்ட் விட்டுட்டோமான்னு பார்க்கணும். சரி, அதெல்லாம் சொந்தமா பண்றதுக்கு மெடிடேஷன் நினைச்சு பார்க்கணும். எத்பாவம் தத்பவதி. அந்த மாதிரி 3 மெடிடேஷன் இருக்கிறது. மனசை அமைதிப்படுத்துற தியானத்துல நாம விரிவா அடுத்த வாரத்துல அந்த மனசை அமைதிப்படுத்துற தியானம்னா என்ன, ஒருமுகப்படுத்துற தியானம்னா என்ன, அதுக்கப்புறம் வேல்யூ மெடிடேஷன் என்ன, அதெல்லாம் பார்த்து தியான பிரயோஜனத்தையும் நம்ம பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணுவோமாக. அடுத்த வாரம் முக்கியமானது இருக்கிறது. தியான ஸ்வரூபம் என்ன அப்படின்றத அடுத்த வாரத்தில் நம்ம விரிவா பார்க்கலாம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.